முருகா, என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய வெற்றியின் ரகசியத்தை உன் அப்பா நான் கூறுகின்றேன். இதை முழுமையாக கேள் பிள்ளையே, உனக்கே புரியும். உன்னுடைய வெற்றி என்பது எனக்காகவே உன்னால் படைக்கப்பட்டது. உனக்கு நான் கொடுத்தது தான் உன்னுடைய வெற்றியாகவே இருக்கின்றது. உன்னில் எழும் தேவையில்லாத மனம் வருந்தும் சிந்தனை எழும் காரணம் ஒன்றை நீ 10ஆக பார்க்கும் உன்னுடைய கண்கள் அல்ல, உன்னுடைய மனம்தான். உன்னை அறிய நீ யாரிடமும் எதையும் கேட்க வேண்டாம் பிள்ளையே. உன் முன் உன்னையே யார் என்று காட்டுகின்ற கண்ணாடி முன் நில். நீ நிற்பதை போன்ற உன் உருவம் நேர்மறை என்று நினைத்து உன் கண்ணாடியில் காணும் பொழுது எதிர்மறை, அதாவது உனது வலது கைகள் இடது கையாய் தோன்றும். அதில் உன்னை மாற்றி காண்பிக்கிறது என்று நீ கூறுகின்றாய். ஆனால் அது தான் உன்னை உண்மையாக வெளி காட்டுகின்றது பிள்ளையே. கைகள் திசை மாறி காண்பிக்கலாம், ஆனால் உன் ஆன்மாவை காட்டும் உண்மையான பொருள் கண்ணாடி தான். அதில் நீ நினைக்கின்ற எண்ணம் உயர்த்தி பேசி அந்த கண்ணாடி முன் நின்று பார். உயரங்கள் எவ்வளவு குள்ளமாக உள்ளதை நீயே அறிவாய். இதுவே உன்னை தாழ்த்தும் விஷயங்களை யோசித்து பார். அவை தோல்வியாக இருக்கலாம், ஆனால் அவை உனக்கு தந்த பொக்கிஷமும் வெற்றியும் தான். அனுபவம், அந்த அனுபவத்தின் பாடங்கள் வெற்றியை விட கோடி மடங்கு பெரியது பிள்ளையே. வெற்றி என்பது தற்காலிகமே, ஆனால் தோல்வியால் நீ உணர்ந்த பாடங்கள், அவற்றின் அனுபவம் வாழ்க்கையை வெல்ல வைக்கும். அது தான் உன்னுடைய உண்மையான வெற்றி. இன்பமயமான வாழ்க்கை இந்த நிமிடத்தில் இருந்து ஆரம்பமாகி விட்டது. இனி எல்லாமே உனக்கு சுகம்தான். நான் வாழும் உன் வீடு இனி கோவிலாகவே இருக்க போகின்றது. உன் இல்லத்தில் இருள் நீங்கி வெளிச்சம் வந்துவிட்டது. மாபெரும் அதிசயமும் வெற்றியும் உனக்கு நடந்தே தீரும். சந்தோஷமாக இரு பிள்ளையே. உனது ஆசைகள், எண்ணங்கள், கனவுகள் அனைத்துமே கூடிய விரைவில் நிறைவேறப் போகின்றது. உன்னுள் இருக்கும் நான்